ரேபிடோக்காரங்க முதல்ல ஆட்டோக்காரங்களை சூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் அதிகமா வாங்குறாங்க. மீட்டருக்கு மேல எங்களுக்கு அதிகமா கேக்குறாங்க. அண்ட் நிறைய 13 வருஷமா மீட்டரே போடலீங்களா மேடம்? மீட்டர் ரேட்டே அறிவிக்கல எங்களுக்கு. 13 வருஷம் ஆகுது மீட்டர் ரேட் போட்டு எங்களுக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னு சொல்றாங்களே. இப்போ கேஸ் விலை கூடிடுச்சு, பெட்ரோல் விலை கூடிடுச்சு, விலைவாசியும் கூடிடுச்சு. ஆனா இன்னுமே எங்களுக்கு ரேட் ஏத்தாம இருக்காங்கல்ல, அது கவர்மெண்ட் பார்க்கணும்ல. இப்போ எந்த ஆப்ல டியூட்டி வருது அதை அக்செப்ட் பண்ணி எடுத்து ஓட்டுவாங்க. ஆனா நான் ரேபிடோ மட்டும்தான் ஓட்டுறேன், மற்ற நான் ஓட்டுறது இல்லை. அதனால எனக்கு டியூட்டி குறையில. நாங்கள் பப்ளிக் சர்வீஸ் இன்சூரன்ஸ் போடுறோம், பர்மிட் இதெல்லாம் இது பண்ணுறோம். அவங்க அப்படி எதுவுமே கிடையாது. அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதை எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி சவாரி மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்க வரவங்க எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அவங்க செலவுக்கு, பெட்ரோல் செலவுக்கு இந்த மாதிரி ஓட்டிகிட்டு போகிறாங்க. அது அதிகமாக இல்லைன்னா அது உங்களுக்கு டூ வீலரில் போகிற சேஃப்டி கிடையாது. எல்லாம் ஆட்டோலயே நாங்கள் தெரியாதவங்க தானே நாங்கள் போகிறோம். தெரியாமல் போனால் அது எப்பவும் போகிற மாதிரி கரெக்டாக போய் ஓட்டுவாங்க. ப்ரொஃபஷ்னலாக இதை ஓட்டுறோம். அவங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக இது பண்ணுறாங்க. அப்படின்னும்போது எங்களுக்கு கஸ்டமர் இப்போ நிறைய கஸ்டமர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்களுக்கு அது கொஞ்சம் பாதிக்குது. பைக் ரேபிடோன்றதுனால ஆட்டோக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அதாவது எங்களோட நார்மல் சவாரி இப்போ கம்மியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெரியல மேடம், ஆனா எனக்கு எந்த சவாரியும் குறையில. உங்களுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய பேர் எடுத்தோம். ஆனால் நிறைய பேர் சொன்ன ஒரே காரணம் என்னன்னா, எங்களுக்கு நிறைய ஆட்டோ சவாரி கம்மியா இருக்கு, அதுக்கு பைக் ரேபிடோ தான் காரணம், அவங்க எங்களோட வேலையை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எப்படின்னா மேடம், அது எல்லா ஆப்புமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. எந்த ஆப்ல டியூட்டி வருது அதை அக்செப்ட் பண்ணி எடுத்து ஓட்டுவாங்க. ஆனா நான் ரேபிடோ மட்டும்தான் ஓட்டுறேன், மற்ற நான் ஓட்டுறது இல்லை. அதனால எனக்கு டியூட்டி குறையில. ஆமாம்மா, ஏன்னா நாங்கள் ப்ரொஃபஷ்னலாக இதை ஓட்டுறோம். அவங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக இது பண்ணுறாங்க. அப்படின்னும்போது எங்களுக்கு கஸ்டமர் இப்போ நிறைய கஸ்டமர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்களுக்கு அது கொஞ்சம் பாதிக்குது. அவங்களுக்கும் அது சேஃப் கிடையாது, எங்களும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. எங்கள் எதிரிலே எடுத்துகிட்டு போவாங்க. அப்படின்னும்போது அது அவங்களுக்கு கம்மி காஸ்ட்டாக தெரியும். இப்போ நம்மளுக்கு நம்ம கம்மியாக தான் கொடுக்குறாங்க, இருந்தாலும் நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு வரோம். அவங்க அதை எடுத்துகிட்டு போகும்போது நம்மளால் தடுக்க முடியல அதை. ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே நம்ம நினைக்கிறோம், ஆனால் அவங்க அதை நினைக்கல. பைக் ரீசனாக பார்த்தீங்கன்னா அது ஓன் யூஸ் ஆகும். வீட்டோட ஓன் யூஸ் தான் அந்த பைக் வந்தது. இப்போ நாங்கள் பப்ளிக் சர்வீஸ் இன்சூரன்ஸ் போடுறோம், பர்மிட் இதெல்லாம் இது பண்ணுறோம். அவங்க அப்படி எதுவுமே கிடையாது. அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதை எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி சவாரி மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்க வரவங்க எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அவங்க செலவுக்கு, பெட்ரோல் செலவுக்கு இந்த மாதிரி ஓட்டிகிட்டு போகிறாங்க. அது ஆனால் யாருமே இது ரீசனாகவே கிடையாது. அதனால் கவர்மெண்ட்டு இப்போ அவங்களுக்குன்னு ஒரு இது வேணால் அவங்களுக்குன்ட்டு ஒரு டீ போர்டு ரெடி பண்ணி இது மாதிரி இன்சூரன்ஸு நம்ம கூட உட்காந்து ரெடி பண்ணால் அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு பரவாயில்ல, இது பண்ணிக்கலாம். அது அப்படி இல்லைன்னா அவங்க ஓட்டுறவங்க ஆட்டோவை எடுத்து ஓட்டணுமே. நாங்கள் ஒரு நாளைக்கு 400 ரூபா வண்டி வாடகை கொடுக்குறோம். அது வாடகை கொடுத்து நாங்கள் வண்டி ஓட்டுறோம். அது இப்போ இவங்க இது பண்ணாங்கன்னா எங்களுக்கு எந்த சௌகரியமே வரமாட்டேது. இப்போ அதிகமாக இல்லைன்னா அது உங்களுக்கு டூ வீலரில் போகிற சேஃப்டி கிடையாது. எல்லாம் ஆட்டோலயே நாங்கள் தெரியாதவங்க தானே நாங்கள் போகிறோம். தெரியாமல் போனால் அது எப்பவும் போகிற மாதிரி கரெக்டாக போய் ஓட்டுருவாங்க. இல்லை, அசால்ட்டுங்கிறது 2 இடத்துலையுமே நடக்குது. பைக் ரேபிடோலையும் நடக்குது, அதே மாதிரி ஆட்டோலையும் நடக்குது. ஒரு இடத்துல தான் அசால்ட் நடக்குது, சேஃப்டி ஒரு இடத்துல தான் இருக்குது அப்படின்னு நம்ம எங்கேயுமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த தப்பு நடக்குது. அந்த சேஃப்டி இல்லாமல் நீங்கள் வேற என்ன காரணம் சொல்லுவீங்க? வேற என்ன, ஆன்லைனில் போனதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆன்லைனில் எடுக்க தெரியாதவங்களாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஆன்லைனில் எடுக்க தெரிஞ்சவங்க இருக்காங்களா, இப்போ அவங்களுக்கு இது ப்ளஸ்ஸாக தானே இருக்கும். ப்ளஸ்ஸானா அவங்கள அப்படி ஓடி இருக்கிறதுனால கட்டுப்படி, ஒரு நேரம் ஓடிட்டே இருந்தால் கட்டுப்படி ஆகும், ஒரு நேரம் கட்டுப்படி ஆகாது. 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மீட்டர் விலை வச்சிருந்தாங்க, அது இன்னுமே மாத்தல, அதனால கூட எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சில ஆட்டோ டிரைவர்ஸ் என்ன சொன்னாங்க. அது உண்மைதான். இது ஏன் இன்னும் ஏத்தாம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல மேடம், ஆனா அதை பத்தி எனக்கு தெரியல. ஒருவேளை ஆட்டோ சங்கத்துல இருந்து பேசியிருக்காங்கன்னு இல்லக்கா. இப்போ ரேபிடோ முதல்ல சூஸ் பண்ணதுக்கு என்னன்னா, இப்போ ஆட்டோக்காரங்கள்ட்டலாம் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. இப்போ 150 ரூபா இதுனா ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்கம்மா, எங்களுக்கு இதெல்லாம் விலை கூடிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்ற ஒரு காரணத்துக்காகவே இப்போ பைக்லனா 80 ரூபால போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விலை கம்மிக்கு தான் போறாங்க. இப்போ இந்த ஆட்டோக்காரங்க எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நியூஸும் வந்துருச்சு, அதான் அரசும் திட்டம் போட்டுருச்சு. இது தாண்டியும் இன்னும் ஏன் அவங்க சூஸ் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? இப்போ எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே. இப்போ கேஸ் விலை கூடிடுச்சு, பெட்ரோல் விலை கூடிடுச்சு, விலைவாசியும் கூடிடுச்சு. ஆனால் இன்னுமே எங்களுக்கு ரேட் ஏற்றாமல் இருக்காங்கல்ல, அது கவர்மெண்ட் பார்க்கணும்ல. இப்போ நாங்கள் அதை தானே கேட்டுன்னு இருக்கோம். இப்போ 80 ரூபாய்க்குன்னா அவங்க சம்பாதிச்சுட்டு மேலும் சம்பாதிக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கெல்லாம் ஓட்டினா தான்
அந்த 1000 ரூபாய் நம்ம பார்க்க முடியும். அந்த 1000 ரூபாயில பெட்ரோலுக்கு கேஸ்க்கு போயிடுச்சுன்னா நாங்கள் வீட்டுக்கு இப்போ எங்களால் ஒரு இடத்துல வேலைக்கு போய் கஷ்டப்பட முடியலன்னு தானே பிங்க் ஆட்டோ கொடுத்தாங்க, கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதோட ரேட்டையும் அவங்க நிர்ணயம் பண்ணாங்கன்னா சந்தோஷப்படுவோம்ல. இப்போ வந்து ரேபிடோக்காரங்க வந்து முதல்ல வந்து ஆட்டோக்காரங்களை சூஸ் பண்ணாம இருக்கிறது காரணம் அதிகமாக வாங்குறாங்க, மீட்டருக்கு மேலே எங்களுக்கு அதிகமாக கேட்குறாங்க. அண்ட் வந்து நிறைய எங்களுக்கு 13 வருஷமா மீட்டர் ரேட் போடலீங்களா மேடம்? மீட்டர் ரேட்டே அறிவிக்கல எங்களுக்கு. 13 வருஷம் ஆகுது மீட்டர் ரேட்டு போட்டு எங்களுக்கு. இது வரல மீட்டர் ரேட்டு இது வரல. இப்போ அதுக்கப்புறம் பெட்ரோல் வரல எவ்வளோ ஆயிடுச்சு. அன்றைக்கி வண்டி வாடகை வந்து 100 ரூபாய் எங்களுக்கு, இன்றைக்கி வண்டி வாடகை வந்து 400 ஆகிப்போச்சு. அன்றைக்கி வந்து கீர் ஒயர் கிளச் ஒயரில் 10 ரூபா, இன்றைக்கி 400 ரூபா. லேபர் அன்றைக்கி 10 ரூபா தான் லேபரு அது மாட்டுறதுக்கு. இன்றைக்கி வந்து லேபர் வந்து 120 ரூபா சில கேட்குறாங்க, 200 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க. இப்போ ஒரு ஆயில் மாற்றுறது கூட இன்றைக்கி லேபர் வந்து எங்களுக்கு 300 ரூபா வாங்குறாங்க. அன்றைக்கி 50 ரூபா 40 ரூபா 30 ரூபா கொடுத்தா கூட லேபர் வாங்கிப்பாங்க. இன்றைக்கி விலைவாசி எவ்வளோ ஏறி போயிருக்குது. இப்போ ஆட்டோ ஓட்டுறாங்க, இது வரணும்னா இப்படி குடும்பத்தை நாங்கள் எப்படி காப்பாற்ற முடியும்? இப்போ அவங்க வந்து அவங்க ஓட்டுறது வந்து குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஓட்டல. அவங்க ஓட்டுறது வந்து அவங்க எதுக்கு ஓட்டுறாங்கன்னா அவங்களுடைய பெட்ரோல் செலவுக்கும் இது மாதிரி அதுக்கு தான் அவங்க ஓட்டுறாங்க. இப்போ நாங்கள் வந்து இதை வச்சு தான் நாங்கள் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும், எங்கள் குழந்தைய படிக்க வைக்கணும். இன்னும் நாங்கள் தண்டல் வாங்கிறோம், இதுமாரி தண்டல் கட்டுறது ஸ்கூல் சேர்க்கறதுக்கு தண்டல் வாங்குறோம். இப்போ அந்த தண்டல் கட்டிக்கிட்டு வரோம். எவ்வளோ பிரச்சனை இருக்குது எங்களுக்கு வந்து. இது கவர்மெண்ட் தான் மேடம் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்து அப்போ எல்லாருமே அவங்கவுங்க இது போயிடுவாங்கல்ல. அப்போ கவர்மெண்ட்டை நடத்தாமல் இருந்துடலாமா? கவர்மெண்ட் நடத்தாமல் இருக்க முடியாது இல்லைண்ணா. அது இப்போ எங்களை மாதிரி இவங்க ஆன்லைன்லேயே போயிட்டா அப்போ எல்லாமே ஆன்லைனில் போடணும் அப்படின்னு. இப்போ எல்லாமே ஆன்லைனில் தானே வந்துட்டு இருக்கு. வேலையில் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், எல்லா இடமே ஆன்லைன். எல்லாம் அப்படி போனான்னா அப்போ கவர்மெண்ட் நடத்த சும்மாவே இருந்துட்டு போடலாமா? எதுக்கு அசம்பிளிலாம் நடந்துக்கிட்டு இருக்காங்க? எவ்வளோ கஷ்டம். கவர்மெண்ட் வந்து ஏஐ மூலியமாலாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ வந்து நீங்க வந்து அப்டேட் ஆக முடியாம அந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க இல்லையா? கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி தான் ஒன்றும் தெரியாதவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லைசன்ஸ்ன்றது இப்போ ஒயிட் போர்டு வந்து அவங்க ஓன் யூஸ்க்கு, இது வந்து நாங்கள் பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறோம். அதனால நாங்கள் கேட்குறோம், நீங்கள் பப்ளிக் சர்வீஸ் இப்போ எல்லோ போர்டு போட்டு ஓட்டினா நாங்கள் கேட்க போகிறோமா? ஏன்னா அவங்களோட ப்ரொஃபஷனல் அது கிடையாது. அவங்க ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க. இது நாங்கள் இந்த இடத்துல போனோன்னா இந்த போகிற வழி தானே அப்படியே ட்ராப் பண்ணிவிடுவோம். அவங்களுக்கு அது சேஃபுங்களா பைக்கில் போகிறது? நிறைய ரைடர் நிறைய எங்களுக்கு கஸ்டமர் வராங்க. அந்த கஸ்டமர் சொல்லுவாங்க, நாங்கள் இப்படி போனோம், அவங்க ரொம்ப தாறுமாறாக ஓட்டிகிட்டு போகிறாங்க, எங்களுக்கு சேஃப் கிடையாது. நிறைய பேர் வந்து இப்போ அவங்க வீட்டில் கூப்பிட்டு போகிறவங்களுக்கும் இப்போ நீங்கள் வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கும் இப்போ நாங்கள் வந்து சேஃபாக கூப்பிட்டு போகிறோம், அவங்க அந்த மாதிரி கூப்பிட்டு போகிறாங்களா? அதை நீங்கள் பார்க்கணும்ல. இப்போ 80 ரூபாய் 70 ரூபாய்க்கு பார்க்குறீங்க, இப்போ எங்களுக்கு வர்றதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். அதை நீங்கள் பார்க்கணும்ல. எங்களுக்கு ஏற்றி கொடுங்க நாங்கள் கேட்குறோம், ஆனால் அதை வந்து யாரும் கொடுக்கலையே. இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு அதை மாற்றி அமைக்கலாம்ல. அப்போ நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போவோம்ல. இப்போ அரிசி விலை கூடி போச்சு, அதை கேட்குறாங்களா? யாரும் கேட்கல. கேஸ் விலை கூடி போச்சு, யாருன்னா கேட்குறாங்களா? எதுவுமே கேட்கல. நாங்கள் வந்து டியூ கட்டணும், சர்வீஸ் பார்க்கணும், அப்புறம் வந்து அந்த இன்சூரன்ஸ் பார்க்கணும், அப்புறம் 2 வருஷம் கழித்து எங்களுக்கு வந்து எஃப்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் நாங்கள் எப்படி பண்ண முடியும்? நீங்கள் சொல்கிற மாதிரி 80 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு நாங்கள் ஓட்டினோன்னா இப்போ பிக்கப்புக்கு எங்களுக்கு காசே கிடையாது, வெறும் வந்து ட்ராப்புக்கு மட்டும்தான் காசு. அப்போ நாங்கள் 2 கிலோமீட்டர்னாலும் நாங்கள் முகம் சுழிக்காமல் எல்லா கஸ்டமரும் வந்து எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டாங்க. இப்போ நான்லாம் கேட்க மாட்டேங்க, ஏன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான். ஒரு சிலர் கேட்குறாங்க, அது அவங்களுக்கு இது, ஏன்னா கட்டுப்படி ஆகலை. நாங்கள் கேட்காம கொடுக்குறவங்களும் இருக்காங்க, ஏன்னா நம்ம போய் சொல்லக்கூடாது. கேட்காம கொடுக்குறவங்களும் இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து கட்டுப்படியான ரேட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரேட்டை எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா? அது வந்து ஒரு 14 வருஷம் 13 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வருஷம் என்ன ஆகுது அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இவ்வளோ வருஷமா இதே ரேட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை மாற்றி அமைக்கணும்ல கவர்மெண்ட்டு. அதை தான் நாங்கள் கேட்குறோம். உங்களுக்கு இப்போ ஓலா ரேட் போடுறாங்களா அந்த ரேட்டு தான் வருமே. அது இப்போ கிலோமீட்டருக்கு இப்போ 18-20 ரூபா சொல்லியிருக்காங்க, 20 ரூபாலேருந்து 25 ரூபா வரைக்கும். இப்போ டீனர் வந்து 6 கிலோமீட்ரு மினிமம் 50 ரூபா, 4 கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஆகுது? 20 ரூபா, 80 50 130 ரூபா தான் இருப்பது. அதே காசு தான் போடுறாங்க. ஆனால் எங்களுக்கு சவாரி அதிகமாகும். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா சவாரி எங்களுக்கு அதிகமாகும். அப்போ வந்து நாங்கள் எங்கே போனாலும் மீட்டர் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்களே சேர்த்து கொடுக்குறன்றது அவங்களுடைய விருப்பம். அது கொடுக்கணும், நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ சவாரி ஆயிடுச்சுன்னா நாங்கள் ஏன் கேட்க போகிறோம்? எங்கே போனாலும் இன்னொன்று சவாரி கூப்பிட போகிறாங்க. நீங்கள் மீட்டருக்கு மேலே அதிகமாக போட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்களா? இப்போ நான் கேட்டது கிடையாது. இப்போ ஓலாலாம் கேட்டிருக்கோம். இப்போ அது மாதிரி 13 வருஷம் ஆகுது. அவங்க பழைய ரேட்டு தான் போட்டிருக்காங்க. 10 ரூபா சேர்த்து கூட 20 ரூபா கூட நாங்கள் சில டைம் கேட்க மாட்டோம். கேட்காதப்போ அவங்களும் சில பேர் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, எங்ககிட்ட வாங்கி 1 ரூபா 2 ரூபா வாங்கி போகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படியே இருக்கிறாங்க. ஓகே. 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து 12 ரூபா கொடுத்தாங்க. இப்போ வந்து எங்களுக்கு குறைஞ்சபட்சம் 15 ரூபா வருது. இப்போ அதிகபட்சம் வந்து ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளார எடுக்கிறோம்னாக்கா ஒரு 25 ரூபா வரைக்கும் தராங்க. அதில் வந்து எங்களுக்கு ஈவன் ஆகிடும். இப்போ எப்படின்னா, இப்போ அவங்க ஆஃபீஸ் போகிறாங்கம்மா, எம்டியாக தான் போகிறாங்க.
அப்போ அந்த டைமில் ஒரு 60 ரூபாய் 70 ரூபாய் அந்த பெட்ரோல் சார்ஜஸ்க்கு யூஸ் ஆகும்ல. அவங்களோட நம்ம சொல்லக்கூடாது அத்தியாவசிய தேவைகள் அவங்களுக்கு. ஜென்ஸ்னால் அவங்களுக்கு தேவைகள் நிறைய இருக்கும்ல, அதுக்காக அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரேபிடோல இன்கம் ஜாஸ்தியா இருந்தா நீங்க ஓட்டுவீங்களா? இல்லை ஓட்ட மாட்டோம். ஏன்னா அவங்களே நாங்கள் தப்பு சொல்கிறோம். அந்த தப்பை நம்ம செஞ்சு அப்புறம் அவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? எல்லாருக்கும் சரிசமம் தான். ஓகே நாங்கள் அதை பண்ண மாட்டோம். ஓகே. உங்க பேருக்கா? என் பேர் அமுதா. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம்.